ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு தேவையான 10 யூஸ்ஃபுல்லான பொருட்கள் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா விலை மலிவாக இருக்கக்கூடிய பொருட்கள், முக்கியமாக நம்மளுடைய லைஃப்பை ரொம்ப ஈஸியாக ஆக்கக்கூடிய பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்திங்கன்னா நான் வீடியோஸில் யூஸ் பண்ணுற நிறைய பொருட்கள் பற்றி நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்காக இதில் அந்த பொருட்களையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் என்னுடைய கிச்சனில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப ஈஸியாக ஆக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒவ்வொரு பொருட்களும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பேக்கு. இந்த பேக்கில் நீங்கள் ஃப்ரூட்டு வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ ஒன்றோட ஒன்று மிங்கிலப் ஆகாமல் தனித்தனியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஜிப்பு கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது சின்ன சின்னதாக இந்த மாதிரி வரும். நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா பெருசாக இருக்கும். ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதில் வைக்கலாம். தக்காளி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம என்னென்ன வைப்போம், கேரட்டு, ஆப்பிள், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கவர் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி பேக் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது இப்போ நல்ல லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். அதே சமயத்தில் நம்மளுக்கு எடுக்க வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது உள்ளேன்னு சொல்லி. இதில் நீங்கள் தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறதுனால ஒன்றோட ஒன்று மிங்கிலப் ஆகாமல் தனியாக நம்ம ஒன்று சமைக்கிறோம் அப்படின்னா டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம சட்டுன்னு எடுத்து சமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது, எவ்வளோ வெஜிடபிள் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இது நல்லா கிளியராக நம்ம கண்ணுக்கு தெரியும் வேறு. ஸோ அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடைய பெனிஃபிட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். இது நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களே நிறைய வித்தியாசத்தை உணர்வீங்க. காய்கறிகள் வேஸ்ட் ஆகாது. நல்லா பார்த்திங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஆர்கனைஸாக வச்சுருக்க முடியும். எவ்வளோ கொள்ளுது பாருங்கள். இது ஒரு 2-3 கிலோ தக்காளி கூட கொள்ளும். இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. சமைக்கிறதுக்கு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம பெர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம கிச்சன் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வரும். இதே போல் கேரட்டும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் எது வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். ஸோ இந்த பேக் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் கட்டர். இதனுடைய விலையும் ரொம்ப மலிவாக இருக்கும். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பிளேடு வருது, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு பவுல் இருக்குது, மேலே மூடி. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க வெங்காயம்லாம் எப்படி இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இது யூஸ் பண்ணி தான் நான் கட் பண்ணுவேன். இதனுடைய விலை ரொம்ப மலிவாக தான் இருக்கும். இதனுடைய விலையெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிங்கனாலே அதனுடைய விலை கரெக்டாக டீட்டெயில்ஸோடு அப்படியே வந்துடும். இதில் இப்போ நான் ஒரு வெங்காயத்தை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 4-3 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயத்தை. இந்த மாதிரி ஒரு 4-3 கட் பண்ணி போட்டுட்டு இந்த மூடியை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வயர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அதை இந்த மாதிரி இழுக்கணும். ஒரு 4-5 தடவை இழுத்திங்கன்னா போதும், காய்கறிகள் சூப்பராக கட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கேரட், இந்த மாதிரி எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வெட்டிக்கிறலாம். ரொம்பவே சூப்பராக கட் பண்ணும். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். இதில் ஆஃபீஸ் போகிற பெண்கள், அதுக்கப்புறமா டக்குன்னு காலையில் அதிகாலையில் சமைக்கிற பெண்களுக்கெலாம் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் கப்பு. இது நிறைய நண்பர்கள் கேட்குறது கமெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் கப்போடைய லிங்க் கொடுங்கன்னு தான் கேட்பீங்க. ஏன்னா நம்ம நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா கரெக்டாக இது மெஷர் பண்ணும், அப்போ ரெசிபியும் கரெக்டாக வரும். இந்த மெஷர்மெண்ட் கப்பு நம்ம எல்லா ரெசிபிக்குமே தேவையானதாக இருக்கும். அதே சமயம் இதனுடைய குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் கப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 5 மெஷர்மெண்ட் கப்பு வருது. ஒன்றுக்கு கீழே ஒன்று சின்ன சின்ன சைஸாக அந்த மாதிரி 5 மெஷர்மெண்ட் கப் வருது. இதே போல் மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸும் இருக்குது. நான் அது தனி வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் கேனு. இந்த ஆயில் கேன் என்னுடைய ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் நம்ம எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறோம், அன்றாட அந்த மாதத்துக்கு தேவையான எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இதை மெஷர் பண்ணி காமிக்கும். அதிலே பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எழுதியிருக்கு. அதனால் இவ்வளோ ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறலாம். இது கண்ணாடி பாட்டில். இது கண்ணாடி பாட்டில் அப்படின்றனால ஆயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதுமே ஆயில் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள், அப்போ தான் க்ளீனாகவும் இருக்கும். இதனுடைய இந்த நாசில் பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஒரு கேப்போடு வருது. ரொம்ப ஈஸியாக திறக்க மூட இந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப லீக் ஆகாது. ஆயில் நீங்கள் வந்து கடாயில் ஊற்றும் போது நிறைய ஆயில் குபு குபுன்னு வந்து விழுந்துராது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக வர்றதுனால நம்மளுக்கு ஆயில் ரொம்ப மிச்சப்படும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த ஜாரு, இது வந்து நான் மேக்ஸிமம் நம்மளுடைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் இது தான் யூஸ் பண்ணுவேன் நான். இதில் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டோடு வருது. இதுவும் கண்ணாடி ஜார் தான். மேலே வந்து பிளாஸ்டிக் மூடி, கீழே ஜார் வந்து கண்ணாடி ஜாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி இருக்கும். நாசலுமே ரொம்ப சின்ன நாசல், நிறைய ஆயிலெலாம் வந்து விழுகாது. முக்கியமாக எண்ணெய் வந்து லீக் ஆகி வெளியில் வழியாது. நம்ம எண்ணெய் வைக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிசு பிசுன்னு எண்ணெய் பிசுக்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி ஜாரு, இந்த மாதிரி நாசலுடைய கண்ணாடி ஜார் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வராது. பிசு பிசுன்னு எண்ணெய் வராது. ஸோ இந்த 2 ஜாரும் உங்களுக்கு வேணும்னா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஆயில் ஸ்ப்ரெட்டு ப்ரஷ்ஷு, இது வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சிலிக்கான் ப்ரஷ்ஷு, அதனால் சீக்கிரத்தில் உடஞ்சி போகாது. எவ்வளோ சூடு வேணாலும் இது வந்து தாங்கும். இது பிளாஸ்டிக் மாதிரி கிடையாது. இது உடம்புக்கு எந்தவித சைட் எஃபெக்ட்டும் கொடுக்காது. சூடான கடாயில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நான் இந்த பச்சை கலர் ப்ரஷ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெட் கலர் வந்து இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரஷ்ஷு. நம்ம கை வந்து சீக்கிரம் எண்ணெய் பிசுக்காக சமைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு க்ரீஸ் பண்ணணும், ஒரு பேக்கிங் ட்ரேயே எடுத்துக்கோங்க, அதில் க்ரீஸ் பண்ணணும்னா சட்டுன்னு இதில் தொட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இல்லைனா கையில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கையை வாஷ் பண்ணி இவ்வளோ வேலை இருக்கும். அதே மாதிரி தோசைக்கல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். முக்கியமாக இரும்பு கடாயெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி சீசனிங் பண்ணணும், சூடு பண்ணி அதில் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இரும்பு கடாயிலலாம் ஆயில் லைட்டாக தொட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஏன்னா இரும்பு கடாயை நம்ம சூடுபடுத்திட்டு தான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணுவோம். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது நம்ம கை வச்சு எண்ணெய் அப்ளை பண்ண முடியாது. ஸோ டிஷ்யூ பேப்பரை வச்சு அப்ளை பண்ணோன்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துண்டுகள்லாம் வந்து விழுகும். அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெயும் ரொம்ப குறைவாக தேவைப்படும். இதில் வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சொட்டு விட்டிங்கனாலே நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரெட்டு. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான் கரண்டி, இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கரண்டி. நம்ம பர்ஃபி செய்கிறதுக்கு, மைசூர் பாக்கு, இந்த மாதிரியான அல்வா, இந்த மாதிரியான ரெசிபி பண்ணுறதுக்கெலாம் அப்படியே கடாயில் ஒட்டாமல் கிண்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கை வலிக்காது, இதில் கிண்டும் போது கை வலிக்காது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மொனை வந்து வளையிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபிலாம் வந்து சமப்படுத்துவோம் பார்த்திங்களா, பேக்கிங் ட்ரேல இல்லைனா ஒரு ட்ரேல கொட்டி சமப்படுத்தும் போது மற்ற சில்வர் கரண்டிலலாம் அந்த பர்ஃபி அப்படியே ஒட்டிட்டு வரும், அல்வாலாம் ஒட்டிட்டு வரும். இதில் ஒட்டவே ஒட்டாது. அது ஒரு பெனிஃபிட் இருக்குது இதில். இதுவும் எவ்வளோ சூடு வேணாலும் தாங்கும், உடம்புக்கு எந்த பங்கமும் விளைவிக்காது. இது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் போயிட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது இந்த சிசர். இந்த சிசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கொத்தமல்லி கட் பண்ணுறது ரொம்ப சின்னதாக கட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம வந்து வெஜிடபிள் கட்டரில் வச்சு சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கடாயில் எடுத்து போடுறதுக்குள்ளே சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயர்டாயிருவோம். ஸோ இதை வச்சுருந்தீங்க, இந்த 4 கத்திரிக்கோள் இருக்க மாதிரி இருக்கும் இதில். இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கடாயிலேயே காமிச்சிட்டு நீங்கள் வந்து கொத்தமல்லியோ இல்லை பச்சை மிளகாயோ இந்த மாதிரி வந்து நறுக்கி போட்டுடலாம். இப்போ எப்படி நறுக்கிறதுன்னு சொல்கிறேன். காம்பை வந்து பிச்சிடுங்க. பாருங்கள், இதுக்கு நடுவில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சுலபமாக அது வந்து வெளில வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக இது வந்து சாப் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்லலாம் எப்படி சாப் பண்ணி மேலே தூவி விடுவாங்களோ அவ்வளோத்துக்கு இருக்குது பாருங்கள். இவ்வளோத்துக்கு இது வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனில் வச்சுருக்கும் போது. ஸோ இந்த பொருள் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரி பேக்கில் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். இப்போலாம் பொருட்கள் வரது எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணி தான் வருது. ஸோ நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மீதத்தை வந்து கொட்டுறதுக்கு பாக்ஸ் இல்லை அப்படின்னா அப்படியே போட்டுருவோம். அதில் வந்து வண்டு ஏதாவது பிடிச்சிரும், இல்லைனா அந்த பொருள் வந்து கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா ஏர்டைட்டாக அப்படியே இருக்கும், பொருளும் கெட்டு போகாது. இந்த கிளிப் வந்து ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. நிறைய சைஸில் வருது, ரொம்ப குட்டி சைஸு, பெரிய சைஸுன்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய கிச்சனுக்கு. முக்கியமாக பொருட்கள் நாசமாகாமல் நம்மளுடைய காசு வந்து வீணாகாமல் இருக்கும். பொருட்கள் வந்து வீணாக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் நம்ம பொருட்களை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம நார்மலாக கிளிப்பு மாதிரி தான், தலையிலலாம் கிளிப் மாட்டுவோம்ல அந்த மாதிரி தான் இது. பாருங்கள், இப்போ நான் வந்து உங்களுக்கு வெட்டி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது இந்த கேரி பேக்கை நம்ம கட் பண்ணுறோம்.
பாதியை யூஸ் பண்ணுறோம், பாதியை கொட்டுறதுக்கு இடம் இல்லை. அப்படின்னா நம்ம அப்படியே வச்சுருப்போம், இல்லாட்டா ஸ்டாப்லர் போட்டு வச்சுருப்போம். அது ரொம்ப துன்பம் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஸ்டாப்லர்லாம் சில டைம் வந்து நம்ம மறுபடியும் பிக்கும்போது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது பெரிய ஆபத்தை கொடுக்கும். பாருங்கள், இது எல்லா சைஸ்லேயுமே இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ சைஸில் இதை பிச்சிருக்கோமோ அந்த கவரை அந்த சைஸுக்கு ஏதுவானதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காற்று கூட புகாத அளவுக்கு நல்ல ஏர்டைட்டாக இருக்கும், கீழே கொட்டாது. இப்படி ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த டப்பாவில் அந்த சன்னா வந்து காலியானதுக்கப்புறமா மறுபடியும் இதை எடுத்து அதில் கொட்டி வச்சிடலாம். ஸோ இது வந்து முக்கியமாக கிச்சனுக்கு தேவையான பொருள்னு நான் சொல்லுவேன். இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது இந்த உரல். இது வந்து நம்மளுடைய வீடியோஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இதனுடைய ஃபேவரேட்டான உரல், குட்டியூண்ட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது வந்து எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லி லிங்க் கொடுங்கன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் இதை இணைச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிளகு தட்டுறதுக்கு, சீரகம் தட்டுறதுக்கு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு வந்து நம்ம இஞ்சி டீ போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து அம்மியை வந்து அலசி அதுக்கப்புறமா அதில் அரைச்சி பண்ணுறதுக்குள்ளேயும் டீ வந்து பொங்கி வழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான ரெசிபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு பண்ணுறதுக்கு இந்த குட்டி உரல் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு நுணுக்கி டக்குன்னு வந்து எடுத்து போட்டு இதை வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிச்சன் வேலைகளை எளிமையாக்குறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்கள் பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த பொருட்கள்லாம் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கடைகளில் கிடைக்குதுன்னா அங்கேயும் கூட நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கிறலாம். நம்மளுக்கு கடைகளில் கிடைக்காத பட்சத்தில் நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒன்றொன்றும் போயிட்டு நம்ம கடையில் தேடி பிடிச்சி வாங்க முடியாது. நான் வந்து உண்மையை சொல்லணும்னா இது எல்லா பொருட்களுமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஏன்னா வந்து கடைகளில் போய் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எல்லாமே கிடச்சிருதா, அதனால் நான் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே நான் வந்து என்னென்ன வீடியோஸில் வந்து நம்ம பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும், ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து தெரிவுபடுத்துங்க. நான் கண்டிப்பாக அதனுடைய லிங்க் தரேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோ இல்லைனா அந்த மாதிரி டிப்ஸ் வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.